ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இரவில் மர்மம் அப்படின்ற ஒரு த்ரில்லான ஒரு ஸ்டோரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறாங்கங்க. ஐடி கம்பெனினாலே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், பகல் வேலை இரவு வேலை அப்படின்னு மாறி மாறி வரக்கூடிய ஒரு வேலை தாங்க. அவன் வேலைக்கு சேர்ந்து ஒரு கொஞ்ச நாளே ஆயிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பண்டிகை தினமும் பண்டிகைக்கு அவனுக்கு லீவு கொடுக்கல. அவன் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் அவனோட ராயல் என்ஃபீல்டு பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தான். இந்த சம்பவம் கோயமுத்தூரில் தான் நடந்ததாக கூறப்படுது. அவன் வீட்டுக்கு வேலைக்கு சொல்லி இடத்துக்கும் இடையில 9 கிலோமீட்டர் தூரம் தாங்க. 20 நிமிடம் தான் அவனோட பயணத்துக்கு அவன் எடுத்துக்குவான். காதில் பாட்டு கேட்டுட்டு வண்டியை ஓட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இரவு 1 மணிக்கு ஆயிடுங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வரும் வழியில் வண்டி பாதியிலேயே நின்றது. வண்டியை சரி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பண்ணுற எல்லா முயற்சியுமே தோற்று போயிட்டே இருக்கிறான். அப்போ இரவு 1 மணி இருக்கும். போகும் வழியில் பாலம் இருக்கிறதுனால வண்டியை தள்ளிட்டும் போக அவனால் முடியலை. நண்பர்களையாவது கூப்பிடலாம் நினச்சா இரவு நேரத்தில் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட தூக்கத்துக்கு எடுக்கிறது கார்த்திக்கு மனசே வரலைங்க. வேறு வண்டி வர்றது வரை காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒரு வண்டி வருது. அந்த வண்டியும் இவர் மறைக்கிறாரு, நிற்காம போயிருது. சுற்றி முற்றி பார்க்குறான். கண்ணு படும் தூரத்துக்கு வர யாருமே அவன் கண்ணுக்கு தெரியல. இப்படியே 30 நிமிடங்கள் ஆயிடுச்சு. 20 மீட்டர் தொலைவில் ஏதோ ஒரு பெண் சிரிக்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. இந்த பிளேஸ் விபச்சார விதிக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அவன் யாரோ சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கலங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சிரிப்பு குரல் அழுகு குரலாக மாறி அவனுக்கு கேட்க ஆரம்பிக்குது. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்ற ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. உடனேயே கார்த்திக்கு யாரோ உதவி கேட்குறாங்க அப்படின்ற தோண ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்குமே போய் கார்த்திக் பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. யாரோ பின்னால் இருந்து தள்ளி விடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு அடி முன்னாடி போயும் கார்த்திக் விழுறான். யாரா நம்மளை தள்ளி விடுறா அப்படின்னு எழுந்திருச்சு பின்னாடி திரும்பி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. அப்பா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது நகர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி கடந்து போக முயற்சிக்கிறான். ஆனால் அவனால் அந்த இடத்த விட்டு நகரவே முடியலை. யாரோ அவனோட காலை பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. தடுமாறி அவன் கீழே விழுந்துடுறான். அந்த சமயம் பார்த்து ஒரு வண்டி அந்த வழியாக வருது. இவனும் கையை நீட்டி அந்த வண்டியை மறைக்கிறான். திரும்பிக்கு பார்க்கும்போது அந்த வண்டியை மறைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போதே இவன் கண்ணுக்கு யாரோ 2 பேர் தெரியுறாங்க. அப்போ கார்த்திக் யாரோ நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு அந்த வண்டியை நிறுத்துறான். இந்த பெண்ணின் அழுற குரல் இருக்குதுல்ல, அது அந்த கார்த்திக்கோட மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த வண்டி ஓட்டுநரிடம் பைக் ஓடவில்லை அப்படின்னு சொல்கிறான். இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், உங்களுக்கு 1500 ரூபாய் நான் தரேன். ஆனால் அதை எதையுமே கவனிக்காமல் ஓட்டுநர் கார்த்திகை முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறாருங்க. ஓகே 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுநர்கிட்ட சொல்கிறாரு. உடனே ஓட்டுநரும் வண்டியிலேருந்து கீழே இறங்கி அந்த வண்டியில் இவங்க பைக்கை எடுத்து ஏற்றுறதுக்கு டிரைவர் ஹெல்ப் பண்ணுறாருங்க. திருப்பவும் கார்த்திக்கு அந்த பெண் அழுற குரல் கேட்குது.
உடனேயே இப்போ கார்த்திக் ஓட்டுநர்கிட்ட போய் சொல்கிறான், இப்படி ஒரு பெண் வந்து அழுற குரல் கேட்குது, அந்த பொண்ணை வந்து நம்ம காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனேயே ஓட்டுநர், இது உன்னோட மன பிரம்மை, நீ இதை பற்றி பேசாமல் வண்டியை தூக்கி வச்சு வீட்டுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கார்த்திக் வந்து கேட்கவே இல்லை, ஒரு குரல் கேட்குது, வாங்க அந்த பெண்ணை போயிட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுநரை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறான் கார்த்திக். ஓட்டுநர், இப்போது நான் சொல்கிற கேட்குறியா இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னையும் உன் வண்டியையும் இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசிடுறாரு. இதை கேட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே கோவப்படுறான். ஆனால் வேறு வழியே இல்லாத காரணத்தினால அமைதியாயிட்டான். வீட்டுக்கு சென்றதும் 2000 ரூபாயை எடுத்து கையில் கொடுக்குறான். ஆனால் ஓட்டுநர் அதை வாங்கவே இல்லை. அதுக்கு பதில் ஓட்டுநர் கார்த்திக் கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஏன் மன்னிப்பு கேட்குறான் அப்படின்னு சொல்லி புரியாமல் கார்த்திக் வந்து முழிச்சிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து ஓட்டுநர் நடந்த கதையை வந்து சொல்கிறாரு. வண்டி நின்று போன இடம் ஒரு சுடுகாடு, அது பக்கத்தில் 3 மீட்டருக்கு அடுகில் தான் அந்த சுடுகாடு இருக்குது. பின்ன உங்களை திட்டிய போது உங்களுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை கலர் ஆடை அணிஞ்சு முகம் கை கால் எல்லாத்துலேயுமே வந்து ரத்தம் சொட்ட ஒரு கொடூரமான ஒரு உருவம் வந்து உங்கள் பின்னால் இருந்துச்சு. அப்போது நீங்கள் சொல்வதை கேட்டிருந்தா அப்படின்னு சொன்னால் உங்களோட சேர்த்து நானும் இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு. அதை கேட்டதுமே கார்த்திக்கு தலை சுற்றி அப்படியே மயங்கி விழுந்துடுறாருங்க. கார்த்திக்கு கடுமையான காய்ச்சல் 1 வீக் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அவரு அந்த ஐடி ஃபீல்டு வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு வேலைக்கு போகிறதையே நிப்பாட்டிட்டு வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. தேங்க்யூ.